இருக்கா? என்னடா அண்ணே, அர்ஜுனும் ஆதிராவும் படுத்திருக்காங்கண்ணே. கழுத்து பிடிச்சி அப்படியே கரகரன்னு அறுத்துருவானே. டேய், சக்கரவர்த்தி தான்டா முதல்ல, அதுக்கப்புறம் இவளை பாத்துக்கலடா. இவளை போட்டு அண்ணே எப்படி படுத்திருக்கா பாருண்ணே. போட்டுலாம் முதல்ல வந்த வேலையை பார்க்கலாம். வாங்கடா வாங்கடா. டேய், சத்தம் போடாம வாடா. அந்த ரூம்ல இருக்கானு போய் பாருடா. சரிண்ணா. சக்கரவர்த்தி மட்டும் அந்த ரூம்ல இருந்தா அவன் கழுத்தை அப்படியே அறுத்துறணும்டா. ஆமாண்ணே. ரூம் பூட்டிருக்கேன். சரி அவன் மேலதான் இருப்பான். மேல போய் பார்க்கலாம். போடா. ஏய் போடா. யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. நீங்க வாங்க. போட போறேன். போடா. என்னென்ன சத்தம்? ரத்த காட்டேரி கொரட்டை விடுது. ஏய் இதுக்கெல்லாம் பயப்படாதடா. டேய், எதுக்கு நான் பயப்படுற? மூக்கு இருக்கிற எல்லாரும் தூங்கும் போது கொரட்டை விடதான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு கருமத்தை தூங்குறாங்களா வண்டி ஓட்டுறாங்களா? எனக்கே பயமா இருக்கு. டேய், வந்த வேலையை பாருங்கடா. அதுக்கு தானே வந்திருக்கோம். கையில கத்தி, கால்ல நடுக்கும். இப்படி ஒரு வீரனுங்க நாமளதான் இருப்போம். டேய், முடிச்ச மாதிரி நடத்துறா. என்ன கவலை? கத்தி ஊற கூட்டுற. டேய், வந்த வேலையை பாருங்கடா. போடா போடா, அந்த பக்கம் போய் பாருடா. அங்கேயா? சீக்கிரம் தொடடா. என்னடா, இங்கதானே இருக்காமா? இங்க இருக்கானே. கொடுத்து வச்சவன்டா. வலிக்காம இன்னைக்கு சாக போறான். டேய், உனக்கு வாயில தான் சனி. சரி அதுக்கும் சேர்த்து வெள்ளிக்கிழமை விளக்கேத்திக்கலாம். இவனை வெட்டினா கத்துவானே. இப்ப என்ன பண்றது? நீ அவன் வாயை பொத்திக்க. நீ அவன் குறவழி அறுத்துரு. சத்தமே வராது. பண்றானே. அதெல்லாம் வேணானே. நேரம் நெஞ்சிலே இறக்கிடுவோம். வித்த விளையாடுது. உன் கையாலேயே அவனுக்கு சொர்க்கத்தை காட்டு.